சசிகலா அம்மையாருடைய உறவும் உங்களுடைய உறவு இருக்கு, அமமுக அதுக்கப்புறம் நீங்க வந்து செயல்பாடு இல்லை, எங்க சித்தி அவங்க அடுத்ததுதான் அரசியல் கட்சியெல்லாம். சித்தி என்கிற முறையில் டிடி விஜயநாதனும் அவங்களுக்கும் நல்ல உறவு இருக்கு. முன்னாள் அதிமுக முதலமைச்சர் அம்மா அவர்களுடைய சுற்றுப்பயணத்துல அதிமுக தொண்டர்கள் எப்படி எழுச்சியா இருந்தார்களோ அதை விட அதிகமான எழுச்சியில் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள் நிறைய கருத்து வருது. அம்மாவுக்கு இருந்ததை விட அதிக எழுச்சியில வந்து அதை பற்றி ஊடகத்தை சேர்ந்த நீங்களும் அரசியல் வல்லுநர்கள் தான் கருத்து சொல்லணும். நீங்க பாக்குறீங்க, எப்படி பாக்குறீங்க? நான் ரொம்ப பார்க்கலங்க, நான் பார்க்கல. நான் சுற்றுப்பயணத்திலே இருக்கேன். அதனால எப்பயாவது ஒரு முறை நான் பார்த்துக்கிறேங்க. டெய்லி ஒரு ஊர்ல இருந்துட்டு இருக்கேன். நான் கால் முறை கிளம்பணும்னா நைட்டு வரைக்கும் சுத்துறோம். எனக்கு தெரியாத ஒன்று அது தொலைக்காட்சியில் வருது. நான் கூட இப்போ வண்டியில் வர்றப்ப யாரும் எனக்கு அந்த லிங்க் அனுப்பியிருந்தாங்க, பார்த்தேன். நீங்க சொல்ற மாதிரி நாங்க ஏதாவது லிங்க் வரப்பதான் பார்க்க முடியுது, உட்காந்து தொலைக்காட்சியை பார்க்கறது முடியாது. நைட்டு 12 மணிக்கு போய் சேர்றோம், படுத்துடுறோம். அதே மாதிரி வருது. அதை பத்தி எனக்கு தெரியல. எனக்கு தெரியாத ஒரு கருத்தை ஒருவருக்கு எதிராகவோ ஆதரவாகவோ சொல்லுவோன்னு அல்ல உங்களுக்கு. நான் எதை வந்து சரி என்று நினைக்கிறேனோ அதை தான் எப்பயும் பேசுவேன். என்னங்க எங்க நிலைப்பாடை பொறுத்திருந்து பாருங்களேன். உரிய நேரம் வரும், நேரம் எல்லாம் பதில் சொல்லாது. அந்த நேரத்தில் நானே சொல்லுவேன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எப்படி வருங்காலத்தில் செயல்படும் என்பதை நானே சொல்லுவேன். உரிய நேரத்தில் நானே சொல்லுவேன். சார் பொறுத்திருந்து பாருங்களேன் சார். தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லங்க, தேசிய இன்னும் 6 மாதம் இருக்குங்க. அரசியல்ல 6 மாதங்கிறதே 6 நிமிஷங்கிறதே அரசியல்ல வந்து ஏற்படுத்தும். 6 நொடியில கூட மாற்றங்கள் வரும். ஏன்னா 2024 எங்க கூட்டணியில எந்தெந்த கட்சிகள் இருந்ததுன்னு தெரியும். இப்பொழுது எந்தெந்த கட்சிகள்லாம் இருக்கு, இன்னும் 6 மாசத்துல இன்னும் எந்தெந்த கட்சிகள் இருக்க போகுதுன்னு தெரியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2024 26 ஜனவரியில தான் உங்களுக்கு ஒரு இறுதி சுற்றே தெரியும். அதாவது திமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இருக்கு, என்டிஏ கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இருக்கு, இது இல்லாம எந்தெந்த கூட்டணி உருவாகுது, இதுதான் யதார்த்தம். அதனால உரிய நேரம் வரும் பொழுது அமமுக சார்பாக நான் அந்த நேரத்தில் எனது கருத்துக்களை வெளியிடுவேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.